அங்கேயும் புதற்குள்ளே போனாங்க போனால் கெடுப்பீங்களாடா புறம்போக்குகளா? அரசியல்வாதியை எதிர்த்து பேச முடியல, அடுத்த வாரத்துக்கு உள்ளே வச்சுறாங்க. பெண் கோவையில் நிறைய பேர் அந்த பொண்ணையே அந்த நேரத்தில் அங்கே போச்சு, ஏன் தனியாக போச்சு? ஒரு பொண்ணை 3 பேர் சின்னவனமாக்கி குத்துயிரும் கொலையுரம் போட்டான். இன்னொரு அரை மணி நேரம் கழித்து அந்த பொண்ணை தூக்கிட்டு தான் செத்து போயிருக்கோம். ஆனால் இங்கே நிறைய பேர் 11 மணிக்கு அங்கே என்ன வேலை, ராத்திரியில் அங்கே அங்கே என்ன வேலை? நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை தெரியாதனா போயிருந்து இப்படி பண்ணியதை கேட்பீங்களாடா எல்லாரும்? போன தப்பு தான். ஒரு பொண்ணுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லையா ஒத்துக்குங்க, அப்போ நம்ம அலோன்ஸ் பண்ணிடுறோம். இங்கே ஒரு பொண்ணு வையனை தனியாக போனால் பாதுகாப்புன்னு சொல்லுங்கள், அப்புறம் கேளுங்க ஏன் போனிட்டு. இங்கே பொண்ணு தனியாக விட மாட்டோம், பண்ணாங்க ஒரு லவர்ஸ் விட மாட்டோம். லவர் அவன் பையனை அடிச்சு போட்டு நாங்கள் 5 பேர் சேர்ந்து குடிச்சிடாக்கி விடுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி அப்பவும் இதே கேள்வி, அங்கேயும் அவன் புதற்குள்ளே போனாங்க போனால் கெடுப்பீங்களாடா புறம்போக்குகளா? நான் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு அமைச்சர் 1000 கோடி 2000 கோடி ஊழல் பண்ணாருன்னா நம்ம அரசை எதிர்க்கலாம் சார், கேள்வி கேட்கலாம் சார். கலாச்சாரம் காய்ச்சப்படுது அப்படின்னா நம்ம அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம். ஒரு பாலம் கட்டினாங்க 500 கோடிக்கு, 1 மாதம் இடிஞ்சு இருந்துச்சு, அப்போ நம்ம அரசை கேள்வி கேட்கலாம், எதிர்த்து கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை சீரழிச்சாங்கன்னு வச்சுங்களேன் எங்கேயாவது, அதுக்கு நம்ம அரசை கேள்வி கேட்கக்கூடாது, இந்த சமூகத்தை கேள்வி கேட்கணும். இந்த சமுதாயத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை கேள்வி கேட்டுக்கிட்டோம்னா சரி வராது. அது அரசாங்கத்தின் இது வேறு இது வேறு. இது நாடு குட்டிச்சுரப்பு இருக்கு, கலாச்சாரம் போச்சு, சீரழிச்சு போச்சு. எவனோ 4 பேர் இங்கே சீரழிக்கிறான். அப்போ இதுக்கும் நான் சொல்கிறேன், இங்கே எல்லாருமே அரசியல்வாதி பார்வையில் பார்க்கக்கூடாது. எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், உதிர்கட்சியாக இருக்கட்டும், முளைச்ச கட்சியாக இருக்கட்டும், இங்கே எல்லாருமே ஒரு நடந்துட்டா இங்கே ஒரு பொண்ணுக்கு ஒன்று ஆன உடனே நீங்கள் அரசியல்வாதியை குரல் கொடுக்கூடாது சார், ஒரு மனுஷனை குரல் கொடுக்கணும் சார். மனுஷனை குரல் கொடுக்கணும், ஆதங்கத்தில் குரல் கொடுக்கணும், அப்போ தான் இதுக்கு தீர்வு வரும். சும்மா அரசியல் எதுக்கிறதுக்காக குரல் கொடுத்தோம்னா அதுக்கு நீ ஊழல் எதிர்க்க. டாஸ்மார்க் கடை திறந்துருக்காங்களா, அதே எதிர்க்கலாம். இந்த மாதிரி ரகசியம் அந்த மாதிரி தெரியாமல் சூதரம் நடக்குதா, அதுக்கு நம்ம அரசாங்கம் திரும்பலாம். இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு யாரும் அரசியல்வாதியாக குரல் கொடுக்காம எல்லாரும் மனுஷனாக குரல் கொடுத்தா தான் இது ஒரு தீர்வு வரும். ஒரு அரசாங்கத்தை குற்றம் சுமத்துறதுக்காக எண்ணத்தில் நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா இதுக்கு தீர்வு வராது. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி போச்சு, அரசாங்கத்தை நம்ம கேட்டுருவோம், அதுக்கு கேட்காம இருக்கலாம்யா, அதுக்கு கேட்காம இருக்கலாம். ஒரு பொண்ணை சீரழிச்சிட்டாங்கன்னா நமக்கு கோபம் அட்டிவரோடு பொங்கி நம்ம கேள்வி வைக்கணும். எல்லாத்துக்கும் அரசியல் நம்ம பேசுறது. இந்த கோவில் நடந்தது, இது நம்ம ஒவ்வொரு அண்ணா நியூஸ் நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் 100 நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொன்னோம். இப்போ கோவில் நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொல்கிறோம். கடைசியாக நம்ம சொல்கிறோம், அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அங்கே அரசாங்கம் சரியான முடிவு எடுக்கணும். அது நம்ம வேண்டுகோளை வைக்கணும். ஒரு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கும் தனி சட்டம் வேண்டும். அது அவனை சுட்டு கொண்டாலும் பரவாயில்ல, வெட்டி கொண்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு மேலே ஒரு தவணை கை வைக்கும் போது ஏற்கனவே இது மாதிரி பண்ணவனுக்கு வந்த தண்டனை புத்தியில் படணும், கண்ணு முன்னாடி தெரியணும். இன்னொன்று ஊடகங்கள் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுகிறதெல்லாம் நம்ம லைவ் மாதிரி போட்டுக்கிருக்கோம், விவாத பொருளாக்குறோம். நம்ம ஒரே விஷயத்தில் இந்த பாலியல் விஷயத்தில் மட்டும்
நம்ம இதெல்லாம் தவிர்த்துட்டு நாட்டு சேவையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த சீரட் சாங்கில் இவங்களை காட்டணும் சார். இவங்களை மூஞ்சியை காட்டிகிட்டே இருக்கணும். இது வரைக்கும் மூஞ்சி காட்டலை, ஷேடோ காட்டுறாங்க. அங்கே சுட்டான் ஓடுறான். அவன் மூஞ்சி காட்டுறதுக்கு என்ன இருக்குது? அவன் என்ன காலை சுட்டாங்களே, சுட்டத்தை காட்டுங்க. எப்படி எங்களுக்கு பயம் வரும்? இந்த மற்றது பூரா வெளியே வந்துடுறாங்க. இந்த ஒரு நடிகர் வந்து ஒரு போதைப் பொருள் யூஸ் பண்ணார், விற்கலை, யூஸ் பண்ணிட்டார். மறுநாள் ஃபுல்லாக ஃப்ளாஷ் அவர் பேஸ் லைவ் போய்கிட்டு இருக்கு. இப்படி போதைப் பொருள் சாப்பிட்டார் பண்ணிட்டார். அப்போ ஒரு போதைப் பொருள் யூஸ் பண்ணால் ஒரு நடிகர் கைது பண்ணிட்டியா? அவர் தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த பெண்களுக்குள்ள இந்த மாதிரி பாலியல் தொல்லைங்கிறது தனிப்பட்டதில்லை, சமுதாயம் சார், சமுதாயத்தோட சீர்கேட்டது. அப்போ இதை நம்ம கொஞ்சம் மற்றதுக்கு முக்கியத்துவம் இதையும் கொடுக்கணும். நீங்கள் காட்டுற நீங்கள் இது எந்த டெவலப்மெண்ட் காட்டுறோ அதை பார்க்கும்போது இந்த மாதிரி என்ன உள்ளவங்களும் பயம் வரணும். இப்போ திருப்பி ஒரு நப்பாசை இதுதான் கடைசியாக இருக்கணும்ட்டு இந்த அரசாங்கம் வந்து நீங்கள் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் எப்படி துணிஞ்சு சொன்னீங்களோ அதே மாதிரி இதுக்கு தனி சட்டம் அமையணும். அமைஞ்சு அதுக்கான வீடு இதை காட்டினா தான் கொஞ்சம் குறையும். இந்த நேரத்தில் நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பூர்ண குணமடைஞ்சு வரணும். இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோள், ஹாஸ்டல்னால் என்ன? ஒரு பெண்களை ஒரு பெத்த தாய் தப்பேன் ஒரு நம்பித்தானே ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறாங்க. ஹாஸ்டல் என்ன கிழிக்கிறிய? எப்படி ஹாஸ்டலுக்கு பொண்ணு வெளியே போச்சு? நினச்ச நேரத்துக்கு வெளியே போகிறதுக்கு நினச்சதுக்கு வர்றதுக்கு ஹாஸ்டலு. அப்போ ஹாஸ்டல் சரியான கண்காணிப்பு இருக்கணும். ஹாஸ்டல் தான் ஃபஸ்ட்டு பொறுப்பு. ஒன்று மீறி எப்படி வெளியே பொண்ணு வெளியே போச்சு, ஹாஸ்டல் நம்பி தானே பெற்றவங்க உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ அந்த ஹாஸ்டல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹாஸ்டலுமே, அதுவும் பெண்கள் லேடிஸ் உள்ள ஹாஸ்டல் எல்லாருமே கொஞ்சம் பொறுப்போட ரொம்ப ஒரு கண்ட்ரோலோட வச்சுக்கணும். அப்புறம் சீரழிஞ்சதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? அதனால் ஹாஸ்டல் ரொம்ப பொறுப்பு. அரசியல்வாதிகள் ஒரு ஏரியாவில் ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு, ஒரு கொள்ளையோ அது நடந்துச்சு. அப்போ என்னாவது, அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் தான் பொறுப்பாகிடுறாங்க. அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இல்லை இடைக்கால நீக்கம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஏரியாவில் கொள்ளையோ அப்படி நடக்கும்போது அந்த போலீஸ் வாசகம் நடவடிக்கை இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்வு நடந்தால் அந்த ஏரியாவில் போலீஸ்கார மட்டும் இல்லை, அந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏ யாரோ அவங்களும் நடவடிக்கை எடுக்கணும் சார். அப்போ தான் சரியாக வரும். எம்எல்ஏ பொறுப்பெடுக்கணும். ஓட்டு வாங்குறீங்கள, ஜெயிக்கிறீங்கள, பதவி வைக்கிறீங்கள, மாதம் மக்கள் பணத்தை சம்பளம் வாங்குறீங்கள, போலீஸ் எப்படி நீங்கள் கண்டிக்கிறீங்க? நீங்கள் தான் போலீஸில் கரை ஓட்டிட்டு கட்டி உள்ளே போறீங்க. அக்யூஸ்டுக்கு சப்போர்ட்டை நீங்கள் தானே போறீங்க. குற்றவாளிக்கு சப்போர்ட்டாக போகிற கரைவேட்டி குற்றத்தை தடுக்கவும் போகணும். அவன் தான் உண்மையான கரைவேட்டி. குற்றவாளி காப்பதும் உள்ளே போகக்கூடாது. அப்போ ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த பகுதி தொகுதி எம்எல்ஏ யாரோ அவங்க மேலேயும் இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். மிகச்சிறந்த மருத்துவர், ஆப்ரேஷனில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமானவர் டாக்டர் ராஜ்குமார், லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலுடைய உரிமையாளர், அற்புதமான டாக்டர். அப்புறம் என்னுடைய தம்பிகள் உதயகுமார் டைரக்டர், தலைவர், செயலாளர் பேரரசு, மற்றும் யார் சவுந்தர், என்னுடைய அருமை தம்பி சவுந்தர், இசையமைப்பாளர், ப்ரொடியூசர், மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு வித்தியாசமான ஆடியோ ஃபங்க்ஷன், ஆனால் ஆத்மார்த்தமான ஆடியோ ஃபங்க்ஷன். நம்ம ப்ரொடியூசர் உருவத்தில் தான் இப்படி இல்லை, உள்ளத்திலையும் பரந்த உள்ளம் கொண்டவர். இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு அவருக்கு தோணுச்சு இல்லையா? அவரும் அவருடைய நண்பர் 2 பேரும், மஞ்சுநாத் அண்ட் சீனிவாசன். காலத்துக்கேற்ற இன்னைய நாடு எப்படி கெட்டு போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கிறதுன்ற ஒரு பகுதி,
அது ரொம்ப குறைவு. ஆனால் கெட்டு போகிறதுக்கு ஒரு அத்தனை வசதிகளும் இந்த நாட்டில் அதிகம் இருக்குது. எத்தனையோ சூதாட்டம், அதாவது சூதாட்டம் நடத்துகிறவன் கோட்டீஸ்வரன் ஆகிறான். சூதாட்டத்தில் கலந்து கொண்டு குடும்பத்தை அழிக்கிறவன் தெருக்கோடிக்கு வந்துடுறான். பல குடும்பங்கள் அனாதையாக போயிடுச்சு. அது எத்தனை விதமான சூதாட்டம்னாலே குடியும் அதில் சேர்ந்துருச்சு. குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துருச்சு. சீட்டாட்டம், ரேஸை ஒழிச்சிட்டாங்க. இருந்தால் கூட மறைமுகமாக நடத்துகிறானுங்க. நீங்கள் பாருங்கள், ஒருத்தன் இன்றைக்கும் 1000 கோடிக்கு மேலே நன்கொடை கொடுக்குறான் கட்சிகளுக்கு. ஒரு கட்சிக்கு பல ஆயிரம் கோடி, இன்னொரு கட்சிக்கு நூற்றுக்கணக்கான கோடி. ஒருத்தனுக்கு எப்படி சார் இப்படி நன்கொடை, தேர்தல் நிதி? அப்போ எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கும். இவ்வளோ பணத்தை இவன் நன்கொடையாக கொடுக்குறான்னா அவன் எத்தனை லட்சம் கோடி வச்சிருப்பான். இந்த லட்சம் கோடி யார் பணம்? இந்த ஏழைங்க பணம். பேராசையில் உழைச்சி சம்பாதிக்கிற எண்ணம் போட்டு சூதாடி சம்பாதிகள் நினச்சி குடும்பத்தையே இழக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஆன்லைனில் ரம்மி ஆட்டம்னு ஒன்று, பல பேர் உயிரை குடிச்சிச்சு சார். பல பேர் உயிரை எழுந்துட்டாங்க. ராத்திரியில் விளையாடி 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 அடிக்ட் ஆகி பல தாய்மார்கள் தாலி இழந்தாங்க. ஒரு குடியினால் மட்டும் தாலி இழக்கல. இந்த சூதாட்டம் அதை விட கேவலம். இதை நடத்துகிறவன் கோட்டீஸ்வரன் ஆகி நன்கொடை கொடுத்து ஊரெல்லாம் பெரிய மனுஷனாக இருக்காங்க. அவனுங்கெல்லாம் இந்த நாட்டில் பெரிய மனுஷன். நம்மளை போல தர்மம் பண்ணுறவங்கெல்லாம் அடையாளம் தெரில யாருக்குமே. என்னால் முடிஞ்சது 1000 500 கொடுக்குறேன். குகநாதனால், ராஜ்குமார், நம்ம உதயகுமார், பேரரசு, நம்ம ப்ரொடியூசர் முடிஞ்ச உதவி பண்ணுறோம். ஆனால் நம்ம பேரெலாம் யாருக்கும் தெரியாது. கோடிக்கணக்காக கொடுக்குறவன், கொள்ளை அடிக்கிறவன், கலப்படம் பண்ணுறவன், அதை வாங்குறான் பாருங்கள். லஞ்சம். அரசு அதிகாரி, காவல்துறை, அரசியல்வாதி, இவங்கெல்லாம் என்னுடைய வாயால் சொல்ல விரும்பலை. ஒரு காலத்தில் அவங்க கேடுகட்டு போவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை இந்த 1 2 3ன்னு ஒவ்வொரு கேடு என்னென்ன சூதாட்டத்தில் எதெல்லாம் குடும்பத்தை அழிக்குதுன்னு அது ஒன்று போட்டிருந்தார் டைரக்டர். நல்லா இருந்தது. ட்ரெய்லரில் 1 2 3ன்னு வகுத்து போட்டுறார். இதையும் தாண்டி நிறைய இருக்குது. அதனால் இந்த சூதாட்டம் என்பது, குடியாட்டம் என்பது, மக்கள் இங்கே எல்லாம் நல்ல மக்கள், நான் இவங்க சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் யூடியூப் மூலமாக இந்த செய்தி பரவுது இல்லையா, நாடு பூரா என் சகோதரர்கள் அவங்க எல்லாரும் பார்த்து இந்த சூதாட்டத்தை ஒழிச்சிட்டு குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு அப்பா அம்மாவை காப்பாற்றி இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். தாய் தந்தை தான் முதல் தெய்வம். இந்த தாயின் தந்தையை காப்பாற்றுறவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. நீங்கள் சூதாடுற அந்த பணத்தை தாயின் தந்தைக்கு அவங்க சாப்பாடு போட்டு மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த புண்ணியம் காலமெல்லாம் இருக்கும் என்பதை இந்த சூதாட்டம் படத்தின் மூலமாக தம்பி டைரக்டர் சசி சுந்தரம் நல்லா பண்ணியிருக்கார். நடித்தவங்கெல்லாம் கூட இயற்கையாக நம்ம கிராமத்தில் இருக்க மாதிரி, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே இருந்தாங்க. மியூசிக் தம்பி ரெண்டு பாட்டு, ஒன்று மஜா பாட்டு, நம்ம உதயகுமார் ரொம்ப ரசித்து அதை பாராட்டினார்.